நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். 15வது தேசிய இராணுவ வீரர் நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை உரையாற்றவுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மக்கள் பாதிப்பு. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. வெசாக் அலங்காரங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் அரசு பாடசாலைகளின் 1வது தவணையின் 3ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. யுக்ரைன் நாட்டின் கிழக்கு பிராந்திய நகரான கார்கிவ் நகரில் அமைந்துள்ள மற்றொரு கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 15வது தேசிய இராணுவ வீரர் நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது. 30 வருடகால யுத்தத்தை நிறைவு செய்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி நாட்டில் அமைதி நிலைநாட்டப்பட்டது. LTTயினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் இராணுவத்தினால் முழுமையாக மீட்டு நாட்டின் ஐக்கியத்தையும் ஆட்புல ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த யுத்த வெற்றியானது நாட்டின் நிரந்தர சமாதானத்தையும் அமைதியையும் அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது. இம்முறை 15வது நினைவு தின நிகழ்வு இன்று பிற்பகல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக அமைந்துள்ள இராணுவ வீரர்கள் நினைவு ஸ்தூபிக்கு முன்பாக நடைபெறவுள்ளது. நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொள்ளவுள்ளார். போரினால் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த நிகழ்விற்கு அமைவாக 3146 கடற்படையினர் பதவி உயர்த்தப்படவுள்ளதாகவும் கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் 10வது உலக நீர் மாநாடு நடைபெற்று வருகின்றது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். மாநாடு நாளை நிறைவடைய உள்ளது. கூட்டுச் செழிப்பிற்கான நீர் என்ற தொனிப்பொருளில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையாற்றவுள்ளார். இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியின் இந்தோனேசிய விஜயம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி தனது 2 நாள் விஜயத்தின் போது இந்தோனேசிய ஜனாதிபதி மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார். நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அடைமழை, பலத்த காற்று மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி மாவட்டத்தில் 4 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளை நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, இரத்தினபுரி ஆகிய மாவட்ட செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். இதேவேளை கனமழை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் வழமைக்கு பருவகால மழைக்கு முந்தைய காலநிலை உருவாகி வந்திருக்கின்றது. இதன் காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
தொடர்ந்து செய்திகள். வெசாக் காலத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை அலங்காரங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கு மாற்றீடாக வேறு பொருட்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொலித்தீன், பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத பொருட்களின் பாவனையினை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்களை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பினை குறைக்க முடியும் என அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளாவிய சமாதான தூதுவரும் ஆன்மீக தலைவருமான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நேற்று நாட்டை வந்தடைந்தார். இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் விமான நிலையத்தில் வைத்து அவரை வரவேற்றார். ஆன்மீக தலைவர் நாளை வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இன்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் மாலை 6 மணிக்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் தலைமையில் விசேட பஜன் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உட்பட பலரும் கலந்து கொள்வர். நாட்டின் அனைத்து பாகங்களிலிருந்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் சுமார் 8 வருடங்களின் பின்னர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கை வந்துள்ளார். இந்த நிகழ்வில் 2 விசேட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ளன. திறன்விருத்தி செயல்பாடுகள், ஆக்சிஜன் பெறுவது தொடர்பில் தொழில்நுட்ப அறிவு பகிர்வு, கல்விசார் துறைகள் தொடர்பிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ளன. தேசிய வானொலியின் தேசிய சேவையில் விதுல சிறுவர் வானொலி ஏற்பாடு செய்துள்ள தர்ம பௌத்த போதனை ஊடாக போதைப் பொருள்களுக்கு முற்றுப்புள்ளியோடு நாளைய சமுதாயம் எனும் தலைப்பில் 88வது நிகழ்ச்சியாக குருநகல் ஸ்ரீ சங்கராஜ பிரிவின் மத்திய நிலையத்தில் இன்று காலை இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வு குறிப்பிட்ட பிரிவின் விகாராதிபதி சங்கைக்குரிய வலஸ்வெவ சோமானந்த தேரரின் அனுசாசனத்துடன் இடம்பெறும். இதற்கு இணைவாக வெசாக் தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்ச்சியொன்றும் வெசாக் நோன்மதி தினத்தன்று பிற்பகல் 2 மணியில் இருந்து நேரடியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள தேசிய சேவை ஊடாக அஞ்சல் செய்யப்படும். தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2024ஆம் ஆண்டிற்கான சிங்கள, தமிழ், முஸ்லிம் அரச பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. சிங்கள, தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 31ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நிறைவடைகின்றது. சிங்கள, தமிழ் பாடசாலைகளின் 2024ஆம் ஆண்டிற்கான 2ஆம் தவணையில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக அனுராதபுரத்தின் பிரதான நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அனுராதபுரம் வலய நீர்ப்பாசன பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கனை மற்றும் அங்கமுவ நீர்நிலைகளின் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளன. அதன்படி ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவும் திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கலாவயவிற்கும் தற்பொழுது நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நூரவெவ, திசாவெவ, அபேவெவ, மகாவிலாச்சிய, மகாகணந்தராவ, நாச்சாதுவ, துருவில, பதவிய, வாகல்கட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் அதிகரித்துள்ளன. கழுகங்கை, கலனிகங்கை, ஜின்கங்கை, நில்வளா கங்கைகளின் நீர்மட்டமும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தெதுருய,
மகாவய, அத்தனகலுவய, கலாவய மற்றும் மல்வத்துவய என்பனவற்றை அண்மித்த தாழ்நிலப் பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி குறித்த ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானங்களுடன் செயல்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை நீடித்தால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் என நீர்ப்பாசன பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். யுக்ரைன் நாட்டின் கிழக்கு பிராந்திய நகரான கார்கிவ் நகரில் அமைந்துள்ள மற்றொரு கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்ய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள யுக்ரைனிய கிராமங்களின் மொத்த எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் ரஷ்ய துருப்புக்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 12 கிராமங்கள் கைப்பற்றப்பட்டன. இஸ்ரேல் இராணுவத்தினர் காசாவின் வடபகுதி நகரான ஜபாலியா மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடாத்தி வருகின்றனர். ரஃபா கடவை மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதலுக்கு மேலதிகமாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் காசாவின் வடபகுதி மற்றும் தென்பகுதி நகரங்களில் இருந்து பெருமெண்ணிக்கையிலான மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். முன்னதாக ஜபாலியா நகரை தமது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது. இருப்பினும் அந்த அறிவித்தலை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது. அந்த பகுதியில் தொடர்ந்தும் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை அமைப்பதற்கு இந்த வருடம் 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு 6 கிராமங்கள் என நாடு முழுவதிலும் 160 கிராமங்களை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இடம்பெறவிருக்கின்றது. முதல் போட்டியில் அமெரிக்கா மற்றும் கனடா அணிகள் மோதவுள்ளன. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் போட்டி ஜூன் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ளன. சுற்றுத் தொடரில் பங்கேற்கின்ற இலங்கை அணி ஏற்கனவே அமெரிக்கா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் 68வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 27 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூர் அணி தகுதி பெற்றுள்ளது. பெங்களூரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ஓட்டங்களை பெற்றுள்ளது. 219 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை மட்டும் பெற்று தோல்வியடைந்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பாணந்துறையில் வாசனை மலர் கண்காட்சியும் விற்பனையும் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சி பாணந்துறை வைத்தியசாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ள மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதனை களுத்துறை மாவட்ட வாசனை மலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. சுற்றுலா மற்றும் காணி அமைச்சு, பேராதனை தாவரவியல் பூங்கா என்பன இணைந்து கண்காட்சிக்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்று சற்று அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 80.06 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது.
அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 83.98 அமெரிக்க டாலர்களாக நிலவுகின்றது. இதேவேளை உலகச் சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை நேற்றைய தினம் 2.62 அமெரிக்க டாலர்களில் அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளில் விருத்தியடைந்து வருகின்ற பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய நிலை காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் மழையும் காற்றும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அவ்வப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 15வது தேசிய இராணுவ வீரர் நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது. இந்தோனேசியாவில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை உரையாற்றவுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மக்கள் பாதிப்பு. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தலைமையில் விசேட ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பஜன் நிகழ்வுகள் இன்று மாலை கொழும்பில் இடம்பெறவுள்ளன. வெசாக் அலங்காரங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் அரசு பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. யுக்ரைன் நாட்டின் கிழக்கு பிராந்திய நகரான காக்கியூ நகரில் அமைந்துள்ள மற்றொரு கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவு. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.